ஹாய் டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் எப்படா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மே 8ஆம் தேதி தான் 12th ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து சம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் சேர்றதுக்கு, காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, அடுத்து அதே போல் கவுன்சிலிங் அப்ளை பண்ண என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாமே வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ அதனால நம்ம சேனலில் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தான் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 12th. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ அவங்க வந்து பேப்பர் கரெக்ஷன், அதாவது ஹெட் வந்து ஹெட் அவங்க வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டீச்சர்ஸ் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 6 or 7 days முடிஞ்சிடும், பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிடும். பட் தமிழ், இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால ஏப்ரல் 20 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி எலெக்ஷன் வருது. ஸோ அந்த டியூட்டிஸில் வந்து டீச்சர்ஸ் தான் கொஞ்சம் பிஸியாகிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அப்படிங்கிற பொழுது நேற்று வந்து நியூஸில் என்ன போட்டாங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து 12th ரிசல்ட் வந்து, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து 12th ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நேற்று நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து சாத்தியமா அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அந்த மே 4ஆம் தேதிக்கு முன்னாடினா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து அவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சு ரிசல்ட் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால என்னையை பொறுத்தளவுக்கு மே 8ஆம் தேதி தான் ரிசல்ட் வர்றதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மே 4க்கு முன்னாடி வரணும் அப்படின்னா மே 1, 2 இந்த 2 நாளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வந்து மேக்ஸிமம் 90% வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் கம்மி தான். அதனால மே 8ஆம் தேதி தான் நம்ம வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். பட் இது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஆலோசனை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த உங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி வருமா இல்லை மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி வருமா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இன்னும் 2-3 நாள்ல வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.